எவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி இன் சவுத் இந்தியா. இந்தியாவின் தெற்கு பகுதியில அந்த சமுதாய இது வந்து எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது நமக்கு யூனிட் 6ல டிஎன்பிசில வரக்கூடிய தமிழ்நாடு ஹிஸ்டரி கல்ச்சர் சொசைட்டி அந்த ஹெரிட்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த டாபிக் அண்டர்ல தான் இந்த வீடியோ கவர் அப் ஆகுது. இந்த போர்ஷன் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். தென்னிந்தியாவின் சமூகத்தின் பரிணாமம். இப்ப இந்த தக்கான பகுதியில வந்து நமக்கு வந்து முதல் நூற்றாண்டுல இருந்து 5ஆம் நூற்றாண்டு இதுக்குள்ள நடந்த இந்த வளர்ச்சியை தான் தென்னிந்தியாவில் பார்க்க போறோம். இப்போதைய தெலுங்கானா, ஆந்திரா பிரதேசம், கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்கள் அந்த இடத்துல உள்ளடக்கிய ஆஹ் நிலப்பரப்புல சாதவாகனர் அப்படின்ற ஒரு வலுவான அரசை வந்து நிறுவினார். இதற்கு வந்து தெற்கு தமிழகத்துல வளமான பகுதிகளை ஆண்டு வந்த நம்மளுடைய தமிழக அரசு மரபினரை சேர்ந்த சேர சோழ பாண்டியர்கள் வந்து 2 பேரும் வந்து சமகாலத்தவர் அப்படின்றதுதான் வந்து இதுல தெரியுது. ஏன்னா சேர சோழ பாண்டிய மன்னர்களோட கல்வெட்டுகள் வந்து அவர்கள் பற்றிய கல்வெட்டுகள் வந்து அசோகருடைய கல்வெட்டுல இடம்பெற்றிருக்கு. அப்போ இவங்க வந்து இவரோட காலத்து சமகாலத்தவரா இருக்கணும், இல்லைன்னா முந்தைய காலத்தை சேர்ந்தவர்களாவே இருக்கணும். சோ அசோகர் காலத்துல இடம்பெற்றிருக்குன்னா கண்டிப்பா இவர்கள் முந்தைய காலத்தை சேர்ந்தவர்களாக தான் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு சில அரசியல் முறை மற்றும் சமூகங்களிடையான பொதுவான அம்சங்கள் வந்து இந்த 2 அரசுகளுக்கு இடையே வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கான சான்றுகள் என்னன்றத பார்ப்போம். தொல்பொருள்கள் நமக்கு கிடைத்திருக்கு. இதுல வந்து தொடக்க வரலாற்று காலத்துல சேர்ந்த பெருங்கற்கால புதைவிடங்கள் வந்து நமக்கு அரிக்கமேடு, கொடுமணல், அப்புறம் ஆலங்குளம் இந்த இடம் எல்லாமே வந்து நமக்கு உறையூர். ஸோ இந்த இடம் எல்லாமே வந்து நமக்கு கட்டிட இடைப்பாடுகள் கீழே தடயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. துறைமுகங்கள், தலைநகங்கள் உள்ளிட்ட பழங்கால இடங்களோட அகழ்வாய்வின் மூலம் பெறப்பட்ட பொருட்கள் இருக்கு. ஆந்திரா, கர்நாடகா பகுதிகளில் அமைந்துள்ள ஸ்தூபிகள் அப்புறம் சைத்தியங்கள் இது எல்லாமே வந்து பௌத்த தலங்கள், அதாவது அமராவதி, நாகார்ஜுன கொண்டா முதலியமைகள் இந்த இடத்துல இருக்கக்கூடியது. இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு சான்றா வந்து கிடைச்சிருக்கு. ஸ்தூபிகள் என்ன அப்படின்றத பாத்துருவோம். ஸ்தூபி அப்படின்றது வந்து ஒரு புதை மேடுகள், மேல வந்து களிமண்ணால் கட்டப்பட்டு இருக்கும். இறந்தவங்களோட எரித்து சாம்பலை இங்க வைப்பாங்க. புத்தரோட அஸ்தி வந்து 8 ஸ்தூபிகள்ல வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து புத்த மதத்தோட புனித கட்டிடக்கலை தோற்றம்னு சொல்லிட்டு சொல்லலாம். அரைக்கோள வடிவில் வந்து இருக்கிற இந்த ஸ்தூபி வந்து பேரண்டத்தை வந்து குறிக்குது. புத்தர் இது வந்து புத்தரோட ஆன்மீக உலகின் பேரரசர் அப்படின்றதையும் வந்து குறிக்குது. ஸ்தூபியை சுற்றி அமைக்கப்பட்ட சுற்றுச்சுவர் பாதையில தான் இந்த புத்த பக்தர்கள் வந்து வலம் வருவாங்க அவரை வணங்கி. சோ இது மாதிரியான ஸ்தூபிகள் வந்து நமக்கு தொல்பொருள்களா கிடைச்சிருக்கு. நாணய சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திரா, கர்நாடகா பகுதிகளில் சாதவாகனர்கள் மற்றும் அவர்களுக்கு முந்தைய குறுநில மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அதுவே வந்து சங்ககால சேர சோழ பாண்டிய அரசர்கள் வேலி அவங்க வெளியிட்ட நாணயங்கள் அப்படி அதுவும் நமக்கு கிடைச்சிருக்கு. தங்கம், வெள்ளி, தாமிரத்திலான ஆன ரோம நாணயங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. கல்வெட்டுகள் வந்து ஆந்திர கர்நாடக பகுதியில காணப்படுகிற பிராகிருத மொழியில பொறிக்கப்பட்ட அசோகர் கல்வெட்டு கிடைச்சிருக்கு. தமிழக கேரள குகைகள்ல காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள், மாங்குளம், ஜம்பை, புகழூர் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கல்வெட்டுகள் வந்து கிடைச்சிருக்கு. ஆந்திர பகுதியில உள்ள சாதகவாகனர் கல்வெட்டுகள் வந்து பிற பௌத்த கல்வெட்டுகளும் கிடைச்சிருக்கு நமக்கு ஆந்திரால. இப்ப இந்த எந்தெந்த இடத்துல என்ன வகையான கல்வெட்டுகள் கிடைச்சிருக்குன்றது நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. தமிழக பகுதியில கிடைத்துள்ள மண்பாண்டங்கள், மோதிரம், கற்கள் இது எல்லாமே வந்து அதுல இருக்க பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் இது எல்லாம் இந்தியாவுக்கு வெளியே பெர்னிகோ குவாசிகர் கல் காதம், அதாவது எகிப்து அதுல பொறிக்கப்பட்ட எழுத்துக்களா இருக்கு. இலக்கிய சான்றுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சங்க நூல்களும் சங்க மருவிய இலக்கியங்கள் இருக்கு. பொருளாதாரம், அரசாட்சி, கலை ஆகிய குறித்த கௌடிலரோட அர்த்த சாஸ்திரம் நம்ம கிட்ட இருக்கு. ஆந்திரர் சாதவானரோட வம்சாவளி வரலாற்று குறிப்பிடும் புராணங்கள் கிடைச்சிருக்கு. மகாவம்சம் முதலான பௌத்த வரலாற்று நூல்கள், சாதவாகன அரசர் ஹாலா பிராகிருத மொழியில காலாப்த சதி எழுதிய காலாப்த சதி அந்த இதுவும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து இலக்கிய சான்றுகள். தமிழ்ல வந்து தமிழ் செவியல் இலக்கிய தொகுப்பான தொல்காப்பியம், 8 தொகை,
பத்துப்பாட்டு இது எல்லாமே வந்து நம்மளோட இலக்கிய சான்றுகள். இது தமிழ் மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியம் வந்து கவிதை இலையை பற்றி மட்டும் அது மட்டும் பேசாம அக்காலத்து சமூக பண்பாட்டையும் பேசுகிறது. சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்த 14 கீழ்கணக்கு நூல்கள், ஐம்பெரும் காப்பியங்கள் இதெல்லாம் வந்து 4ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை கொண்ட காப்பியங்களா கருதப்படுது. இதற்கடுத்த கால சமூக பண்பாட்டு சூழலை வந்து சார்ந்ததா வந்து இந்த இலக்கியங்கள் வந்து இருக்கு. அடுத்து வெளிநாட்டவரது குறிப்பு. இந்த வெளிநாட்டவர்களோட குறிப்பை வச்சு நம்ம பார்க்கும்போது கிரேக்க லத்தீன் சான்றுகள் தொலைதூர வணிகம் மற்றும் பண்பாட்டு தொடர்புகள் இருந்ததுக்கான தகவல்களை வந்து தெரிவிக்குது. இப்போ கிரேக்கர் மற்றும் லத்தீன் அவர்களோட சான்றுகள் 1ஆம் நூற்றாண்டு சேர்ந்த தொன்மையான கிரேக்க நூலான எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படின்ற அந்த நூல் கிடைச்சிருக்கு. அதுல நிறைய சான்றுகள் இருக்கு நமக்கு. அதே போல மூத்த பிளினி எழுதிய இயற்கை வரலாறு அப்படின்ற சான்றும் நமக்கு கிடைச்சிருக்கு, வெளிநாட்டவர் குறிப்பு. அடுத்து 2ஆம் நூற்றாண்டுல இருக்க தாலமி எழுதிய ஜியோகிராஃபி புவியியல் சார்ந்த ஒரு நூல், அதுலயும் வந்து நமக்கு சான்றுகள் கிடைச்சிருக்கு. அடுத்து ரோமானியர் நிலவரப்படமான பியூட்டென்ஜேரியன் டேபிள் இது வந்து கிடைச்சிருக்கு. இப்ப மௌரியர் காலத்துல தென்னிந்தியா எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். அசோகருடைய கல்வெட்டுகள் வந்து பொது ஆண்டு 270 30 இந்த தென்னிந்தியாவை அரசியல் நிலையை வந்து குறித்து சில சித்திரத்தை வந்து கொடுத்திருக்கு. அசோகரோட இதுலயே நமக்கு வந்து நம்ம தென்னிந்தியா குறித்த பல சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு. அவரோட 2ஆம் பாறை கல்வெட்டுல மௌரிய அரசின் எல்லை அதுக்கு அப்பால் அமைந்த அண்டை அரசுகளான தமிழகத்தின் ஆட்சி புரிந்த அரசுமர்களான சோழர், பாண்டியர், கேரள புத்திரர், சத்திய புத்திரர் இவங்களை பத்தி எல்லாம் வந்து அதுல குறிப்புகள் இருக்கு. சோ அந்த அப்பகுதியில அரசர் வந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இருவகைப்பட்ட மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த காலத்துல மௌரிய பேரரசு கர்நாடகா, ஆந்திரா வடபகுதிகள்ல இருந்திருக்கு. தமிழக அரசுகள் சுதந்திரமாக அண்டை நாடுகள் அப்படின்னே வந்து குறிப்பிட்டு இருக்கிறாங்க. எட்டுத்தொகை 10 பாட்டு இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2400 பாடல்கள் கொண்ட இலக்கிய நூலா இது இருக்கு. முதல் 3 800 அடி அளவு கொண்ட இப்பாடல்கள் வந்து 3ல இருந்து 800 அடி வரைக்கும் இருக்கு இந்த பாடல்கள். இது வந்து பாணர்களாலும் புலவர்களாலும் இயற்றப்பட்ட பாடல்கள். எட்டு தொகையில வந்து என்னென்ன இருக்கு நமக்கு: நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. அதே போல 10 பாட்டுல வந்து திருமுருகாற்றுப்படை, பெருநராற்றுப்படை, சிறும்பனாற்றுப்படை, பெரும்பனாற்றுப்படை, முல்லை பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடம். இதுல 15 கீழ்கணக்கு நூல்கள் வந்து பெரும்பாலும் வந்து நீதி மற்றும் ஒழுக்க நெறிமுறைகளை வந்து பேசுகிறது. அதுல முதன்மையான நூல்களா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா திருக்குறளையும் நாலடியாரையும் சொல்லலாம். முதன்மையான காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை வந்து பண்பாட்டு மற்றும் மத வரலாற்றை வந்து பேசுது. சங்ககால பெண் புலவர்கள் அப்படின்னு பார்த்தா 450க்கும் மேற்பட்ட புலவர்கள் வந்து இருந்திருக்காங்க. அதுல வந்து 30 பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க. 150க்கும் மேற்பட்ட பாடல்களை இவர்கள் இயற்றியுள்ளார். அவர்களில் முக்கியமானவர் வந்து ஔவையார், அல்லூர், நன்முல்லையார், காக்கை பாடினார், காவற்பெண்டு, நல்வெளியார், ஒக்கூர் மாசாத்தியார், பாரி மகளிர் இவங்க எல்லாம் வந்து முக்கியமான பெண் புலவர்கள். சோ மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு அப்புறம் வந்து சாதகவாகனர் வந்து எழுச்சிக்கு முன்னரும் பல சிற்றரசுகள் தோன்றியுள்ளது. இதுல வந்து அரசர்கள் பற்றி போதுமான செய்தி வந்து நமக்கு கிடைக்கல. எனினும் அவர்கள் வெளியிட்ட நாணயங்கள், அவங்க அவர்கள் சிறுபகுதியிலே ஆண்டு வந்த குறுநில மன்னர்கள் அப்படின்றத மட்டும் தெரிவிக்குது. சாதகவாகனர் ஆட்சியின் கீழ் தென்னிந்தியா வந்து எப்படி இருந்தது பார்க்கலாம். சாதகவாகனரோட பேரரசு இந்த மேப்ல கொடுத்துருக்கு பாருங்க. சோ இந்த இந்த இடத்துலதான் வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்க தென்னிந்திய பகுதிகளில். 1ஆம் நூற்றாண்டு தக்கான பகுதியில தோன்றியிருக்காங்க. முக்கியமா பார்த்தா மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்ல சேர்ந்த ஒரு பகுதிகளை தான் அவங்க ஆண்டிருக்காங்க. அண்மை கால தொல்லியல் ஆய்வுல வந்து தெலுங்கானா பகுதியில ஆட்சியை தொடங்கிய சாதகவாகனர் மகாராஷ்டிரா பகுதிக்கு நகர்ந்து கோதாவரி நதி தீரத்துல வந்து பிரஸ்திஸ்தான், அதாவது மகாராஷ்டிரா அப்படின்றதா அது, அந்த நகர்ல வந்து தலைநகரா கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அப்புறம் கிழக்கு நோக்கி நகர்றாங்க, ஆந்திராவின் கடற்கரை பகுதியில கட்டுப்படுத்துறாங்க. பிளினியின் நூல்ல வந்து ஆந்திர நாட்டில இருந்து கோட்டைக்குள் கூடிய 30 நகரங்கள், ஒரு பெரும் படை, குதிரைப்படை, யானைப்படை ஆகியவை பத்தி பேசுது. இப்ப அந்த இடத்துல அவங்க வந்து ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்றதுக்கு அது ஒரு ஆதாரமா இருக்கு. சாதவாகன அரசர்கள் உள்ள வந்து கௌதம புத்திரர்,
சதர்கனி அப்படின்றவர் வந்து ஒரு பெரிய அரசர். இவர் சாக அரசர் நாகபனாவை வந்து வென்று அவர் வந்து நாகப்பனாவின் நாணயங்களை வந்து அவரோட அரசு முத்திரையோடு திரும்ப வந்து வெளியிடுறாரு. இவர் வென்றதுக்கு அப்புறம் அவரோட தாயான கௌதம பாலஸ்ரீ என்பவரின் நாசிக் கல்வெட்டு, சாகர் பகல்வர், யவனர்கள் ஆகியோர் இவர் வெற்றி கொண்டதாக அதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெருமைக்குரிய அஸ்வமேத யாகத்தை வந்து இவர் நடத்தியதாகவும் கூறப்படுது. கௌதமர் வந்து சதர்னிக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்று வசிஷ்ட புத்திரர் புலுமாயி சாதவாகன நாட்டின் எல்லைகளை விரிவடைய செய்திருக்கிறாரு. அப்புறம் வந்து ஒரு புகழ்பெற்ற அரசனார யக்னஸ்ரீ சதர்கனி அவரோட ஆட்சியில வெளிநாட்டு வணிகத்தின் முக்கியத்துவத்தை காட்டும் வகையில கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காரு. இது வந்து வசிஷ்ட புத்திர புலுமாயி அவர் வெளியிட்ட நாணயம். இப்ப சாதவாகன அரசர் ஹாலா அப்படின்றவர் 700 காதர் பாடல்கள் கொண்ட காசா சப்தசதி என்ற நூலை வந்து இயற்றார். இது கொஞ்சம் எல்லாமே இந்த சான்ஸ்கிரிட் மாதிரி இருக்கு, அதனால ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் நமக்கு இது வருது தமிழ்ல நம்ம பேசும்போது. மகாராஷ்டிர பிராகிருத மொழியில வந்து எழுதப்பட்ட இந்த நூல் வந்து கருப்பொருள் பாத்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியத்துல பார்த்தா அகப்பொருளுக்கு எப்படி வந்து நம்ம டீட்டெயில் கொடுப்போமோ அதே மாதிரி ஒரே மாதிரி சிமிலரா இருக்கு. பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டை ஒட்டி சாதவாகன பேரரசு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு 3ஆம் நூற்றாண்டுல. அவர்களை தொடர்ந்து ஆந்திர பகுதியில இக்ஸவாகுவும், அதனைத் தொடர்ந்து பல்லவர்கள், அப்புறம் வட கர்நாடக பகுதியில கடம்பர்கள் வந்து ஆட்சி புரியுறாங்க. இப்ப சாதவாகனர் காலத்திலோட முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நில மானியம் வழங்கி இருக்கிறாரு. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சமா நம்ம சொல்லலாம். இதுல பயனாளிகள் பெரும்பாலும் வந்து பௌத்தர்களும் பிராமணர்களுமா இருந்திருக்காங்க. பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வந்து வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நனிக்காட் கல்வெட்டு வந்து குறிப்பிடுது. இது இம்பார்ட்டன், இங்க நோட் பண்ணிக்கோங்க. இவ்வாறு மத குருமார்கள் கொண்ட குழுக்கள் வந்து செல்வாக்கு பெற்று உயரிடத்தில் வகித்ததை வந்து இந்த அவரோட ஆட்சியில வந்து காண முடிகிறது. நிலங்களை கொடையாக வழங்கும் இம்முறை வந்து நிலங்களில் வேளாண்மை செய்யாமல் நிலங்களுக்கு உரிமையாளர்களாக மாறிய ஒரு பிரிவினரும் உருவாக்கி இருக்காங்க. இதனால இது காலப்போக்கில் நிலத்தை அடிப்படையாக கொண்ட சமூக படிநிலைக்கு பிரிவுகளுக்கு உருவாக்கத்தை இட்டு சென்றது. ஜமீன்தாரா இருப்பாங்க, இடம் இருக்கவங்க கிட்ட, ஆனா அந்த இடத்துல வந்து வேளாண்மை பண்ண மாட்டாங்க. இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் எல்லாம் இதுல இருந்து கூட வந்திருக்கிறது நம்ம சொல்லலாம். இலவசமா பெற்ற நிலத்தை வந்து அவங்க வந்து ஒரு முதலாளித்துவமான ஒரு இதுவா அது மாறி இருக்கு பிற்காலத்துல. இப்ப இந்த தக்காணத்துல பெரும்பகுதி உள்ளடக்கிய ஒரு பெரிய அரசு வந்து முதலா நிறுவப்பட்டது. பௌத்த சங்கங்களுக்கு என்றே இது பல குடைவரை குகைகள் வந்து உருவாக்கப்பட்டன. உள்நாட்டு பகுதிகளிலும் கொங்கண கடற்கரை பகுதியிலும் கொங்கன் கடற்கோஸ்ட் அதுல வந்து உள்நாட்டு வணிக பாதைகள் இணைக்கும் புள்ளிகளாக அது வந்து அமைக்கப்பட்டதுக்கான சான்றுகள் வந்து நமக்கு இருக்கு. இந்தியாவுக்கும் ரோம் நாட்டுக்கும் இடையான விறுவிறுப்பான வணிகம் வந்து இதன் மூலியமா வந்து நடைபெற்றிருக்கிறது. இது நாணிக்கட் கல்வெட்டு இங்க கொடுத்திருக்கிறது. இப்ப சங்க காலத்துல வந்து பொது ஆண்டுக்கு முந்தைய இறுதி 3 நூற்றாண்டுகள்ல இருந்து பொது ஆண்டுக்கு பின்னர் தொடங்கிய முதல் 3 நூற்றாண்டுகள் வரையிலான காலம் வந்து நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த காலத்துல வந்து செய்திகள் பெரும் அளவும் நமக்கு சங்க இலக்கியங்கள்ல இருந்துதான் நம்மளால பெற முடியுது. வேற ஆதாரங்கள் நமக்கு இல்ல. இலக்கிய சான்றுகள் தவிர தெளிவான கல்வெட்டு சான்றுகள், தொல்பொருள் சான்றுகள் இதெல்லாமே வந்து கிடைக்க பெறுவதால் இந்த காலகட்டத்துல ஓரிரு நூற்றாண்டுக்கு முன்பாகவே தொடங்கி இருக்குது அப்படின்றத நம்ம சங்க காலத்தை குறிப்பிடலாம். இந்த காலத்தை தான் நம்ம வந்து வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். இப்ப மூவேந்தர்கள் நம்மளுடைய சேர சோழ பாண்டியர்கள் அவர்கள் வந்து இந்த தெற்குல இந்தியாவில வந்து இருந்ததை குறித்து பார்க்கலாம். மூவேந்தர்கள் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டுல தான் தமிழகத்தில் 3 அரசு மரபுகள் இருந்ததா அசோகர் வந்து அவரோட அந்த கல்வெட்டுல வந்து இருக்கு. அந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே அவர் வந்து அதை குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ அப்போ இவங்க வந்து அதுக்கு பின்னு வந்தவங்க, இல்லைன்னா அந்த காலத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத வந்து நம்மளால சொல்ல முடியும். மூவேந்தர் என்று அறியப்பட்ட மணிமூடி சூடி அரசர்களான சேர சோழ பாண்டியர்கள் வந்து பெரும்பாலும் வந்து வேளாண்மை நிலங்கள், அப்புறம் வந்து வணிக பெருவழிகளை வந்து நகரங்களா தங்கள் கட்டுப்பாட்டுல வைத்திருந்தாங்க. இப்ப அசோகர் கல்வெட்டுல மேற் சொல்லப்பட்ட மூவேந்தரோடு இடம்பெற்றுள்ள சத்யபுத்ரா அதியமான் அப்படின்றது சங்க பாடல்கள்ல இடம்பெற்ற வேலிரை வந்து குறிக்கிறதா இருக்கு. சோழர் வந்து தமிழகத்தின் மத்திய வடபகுதிகளில் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருந்தார். அவர் ஆட்சியில வந்து அவங்களோட ஆட்சியில அப்போ மையமா இருந்த பகுதி வந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதி. இப்ப நமக்கு தெரியும் கரிகால சோழன் அவர் கட்டின அந்த அணை நமக்கு தெரியும் இல்லையா.
அவர் வந்து தலைநகர் வந்து உறையூரா வச்சிருந்தாரு. திருச்சிராப்பள்ளி நகரத்துக்கு அருகே இருக்கு இப்போ. இப்ப இந்த மேலும் இந்த புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் ஆனது முக்கிய துறைமுகமா வந்து அரசு குடும்பத்தின் மாற்று வாழ்விடமாகவும் அது இருந்தது. சோழரின் சின்னம் வந்து புலி, இது நமக்கு தெரியும். இந்த காவிரி பூம்பட்டினம் இந்துமா கடலின் பல பகுதிகளை சேர்ந்த வணிகர்களை அவர்கள் பால் இழுத்தது இதனால். அப்ப வந்து கரிகாலன் வந்து அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது இங்க நடைபெற்ற ஆரவாரமான வணிக நடவடிக்கைகள் குறித்து கடியலூர் உருத்திர கண்ணனார் வந்து பட்டினப்பாலையிலையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு வணிகம் நடந்திருக்குன்னு நம்ம வந்து இது வந்து தெரிஞ்சுக்கலாம். இளஞ்சேட் சென்னியின் மகனான கரிகாலன் சங்ககால சோழ அரசர்களை தலையாயவராக அறியப்படுகிறார். இது இம்பார்ட்டன்ட். பட்டினப்பாலை அவருடைய ஆட்சியை பற்றி விரிவாக குறிப்பிடுகிறது. சோ இவரை பத்தி எந்த நூல்ல சொல்றாங்க அப்படின்றது எழுதி வச்சுக்கோங்க. கரிகாலனுடைய தலையாய போர் வெற்றி என்பது வெண்ணி போர்க்களத்தில் சேரரையும் பாண்டியர்களையும் அவர்களுக்கு உதவிய 11 வேளிர்குல தலைவர்களையும் வெற்றி கொண்டது. இதுதான் வந்து மிகப்பெரிய வெற்றி, கரிகாலனுடைய வெற்றி அப்படின்னு சொன்னோம்னா. அந்த காட்டை வெட்டி நாடாக்கியதற்கு, குளம் வெட்டி வளம் பெருக்கியதற்கு, காவிரி அணை கட்டியதற்கு, வாய்க்கால் வெட்டி நீர்ப்பாசன வசதிகள் செய்தது. இதன் மூலம் வந்து வேளாண்மையை வந்து வளர செய்திருக்கார் கரிகாலனு. அதுக்கும் இவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பாராட்டு அவருக்கு எப்பவுமே உண்டு. பெருநர் கிள்ளி என்னும் பெயருடைய மற்றொரு அரசன் வந்து வேத வேள்விய ராஜசூய யாகத்தை வந்து நடத்துறாரு. கரிகாலன் மறைவாக தொடர்ந்து உறையூர் மற்றும் புகார் அரசு குடும்பத்தினரிடையே வாரிசுரிமை தொடர்பான மோதல் வந்து இதனால ஏற்பட்டு இருந்தது. சேரர்கள் வந்து மத்திய வடக்கு கேரள பகுதிகளில் தமிழ்நாட்டின் கொங்கு பகுதிகள் இதை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. இப்ப வஞ்சி அவர்களோட தலைநகரமா இருந்தது. மேலை கடற்கரை துறைமுகங்களான முசிறியும் தொண்டியும் அவர்களது கட்டுப்பாட்டுல வந்து இருந்தது. இப்ப இந்த ஒவ்வொரு அரசர்கள் அன்றர்ல வர அந்த எந்த பகுதியை ஆட்சி பண்ணாங்க, எது தலைநகரமா கொண்டாங்க, எந்தெந்த துறைமுகங்கள் வந்து அவங்க அன்றர்ல இருந்தது, அவங்க என்ன வந்து அவங்க ஆட்சி காலத்துல பண்ணாங்க, இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா இருக்கும். அதை வந்து நீங்க தனியா நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இப்ப வஞ்சி இன்றைய தமிழகத்தோட கரூர், வஞ்சி தான் வந்து இன்றைய தமிழகத்தோட கரூர் பகுதி. இப்போ இந்த சில அறிஞர்கள் வந்து கேரளத்திலையும் திருவஞ்சிக்களம் அப்படின்ற ஊரை வந்து வஞ்சின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சேர அரசு குடும்பத்துல 2 கிளைகள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பொறையூர் கிளையினர் என்னும் கிளையினர் தமிழ்நாட்டு கரூர் நகர்ல இருந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு பிரிவினர். இப்ப 8 சேர அரசர்கள் குறித்து அவர்கள் ஆண்ட பகுதிகள் அவர்களது சாதனைகள் குறித்து வந்து 10 பேசப்படுகிறது. கரூர் நகருக்கு அருகே உள்ள புகழூரில் கல்வெட்டு இருக்கு. அதுல 3 தலைமுறைகளை சேர்ந்த சேர அரசர்களை குறிப்பிடுகிறது. அவர்கள் ஒருவரான சேரல் இரும்பொறை அப்படின்றவர் வந்து அவர் பெயர்ல நாணயங்கள் வெளியிட்டு இருக்கிறாரு. இமயவரம்பன், நெடுஞ்சேரலநாதன், செங்குட்டுவன் இவங்கெல்லாம் முக்கிய சேர அரசர்கள். பல குறுநில மன்னர்கள் வந்து செங்குட்டுவன் வந்து வெற்றி கொண்டிருக்கிறாரு. கடற்கொள்ளையர்களை அடக்கி இருக்கிறாரு. இதன் மூலம் வந்து முக்கிய துறைமுகமான முசிறியோட பாதுகாப்பை வந்து இவர் வந்து உறுதிப்படுத்துறாரு செங்குட்டுவன். சிலப்பதிகாரத்துல குறிப்பிடப்படும் செங்குட்டுவனின் மாபெரும் வட இந்திய படையெடுப்பு வந்து சங்க இலக்கியங்கள்ல வந்து சொல்லப்படல. இவர் வந்து 56 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறார். அத வந்து வைதிக அவைதிக மதங்களை ஆதரித்ததாகவும் கூறப்படுகிறது. செப்பு ஈய நாணயங்களை வந்து சேரரசர் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. தமிழ் பிராமியில் தமிழ் மற்றும் பிராமியில் புராண குறிப்புகள் வந்து கொண்டுள்ளவைகள் அவை. ரோமன் நாணயத்துல ரோம நாணயத்தை போல அது வந்து அந்த நாணயங்கள் வந்து இருக்கு. இந்த செப்பு ஈய நாணயங்கள் வந்து அது மாதிரி இருக்கு. அதுல இருக்கிற எழுத்துக்கள் பார்த்தா தமிழ் பிராமி. இவை இல்லாம வந்து எழுத்துக்கள் எவையும் இல்லாம சேரர்கள் வில்லம்பு சின்னங்களை தாங்கிய சேர நாணயங்களையும் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பாண்டியர்கள் மதுரையிலிருந்து ஆண்டார்கள். தாமிரபரணி நதி வந்து வங்காள விரிகுடா கடலில் கலக்கும் இடத்தில் அமைந்துள்ள கொற்கை அவர்களது முக்கிய துறைமுகமாகும். இது வந்து முத்து, இந்த இடத்துல தான் முத்து எடுப்பாங்க, முத்து குளிப்பதுன்னு சொல்றாங்களா, அந்த முத்து குளிப்பிற்கு சங்குகள் சேகரிப்புக்கு பெயர் பெற்ற இடம் வந்து அந்த கொற்கை. இந்த கொற்கை வந்து பெரிபிளாஸின் குறிப்புகள்ல வந்து கொள்கொய் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்ப கொற்கை தான் வந்து கொள்கை. பாண்டியரின் சின்னம் வந்து மீன். முக்கியமா இந்த கடல்ல இந்த முத்து இதுதான் வியாபாரங்கள் தான் வந்து நிறைய நடைபெற்றிருக்கு. அயல்நாட்டவர்களும் நிறைய பேர் வந்து இதை வாங்கிட்டு போயிருக்கிறது வந்து குறிப்புகள் இருக்கு. அவர்கள் நாணயங்கள்ல ஒரு புறத்துல வந்து யானையின் வடிவமும் மறுபுறத்துல வந்து புதிய பானையில் மீன்கள்
உருவமும் வந்து பொறிக்கப்பட்டு இருக்கு. இதுதான் அவங்களோட நாணயத்தோட சின்னமா இருக்கும். யானை ஒரு பக்கம் பானையில இருந்து மீன். சோ இவங்க வந்து கேரள தெற்கு பகுதியின் மீது போர் தொடுத்து கோட்டயம் இருக்கு இல்லையா, அது அருகே உள்ள நெல்கிண்டா துறைமுகத்தை அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. மரபு வழி செய்தியின்படி பாண்டியர் தமிழ் சங்கங்களை ஆதரித்து சங்க நூல்களை தொகுப்பித்திருக்கார்கள் அப்படின்றது தெரிய வருது. சங்க பாடல்கள் பாண்டிய அரசர்கள் பெயர்களை வந்து குறிப்பிடுகிறது. இதனால் அவர்கள் வந்து அரசு பதவி ஏற்றார்கள். அவர்கள் ஆண்ட கால அளவு என்ன அப்படின்ற விவரங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கல. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு, இந்த இடத்துல இருக்க தமிழ் பிராமி கல்வெட்டு வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை வந்து குறிப்பிடுது. மதுரை காஞ்சியில வந்து முதுகுடும்பி பெருவழுதியோட மற்றொரு நெடுஞ்செழியனான தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன், இந்த பெயரெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சாதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். வேறு சில பாண்டிய மன்னர்களையும் குறிப்பிடுது அது மதுரை காஞ்சில. முதுகுடும்பி பெருவழுதி 8ஆம் நூற்றாண்டு, இவர் வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகள்ல பிராமணர்களுக்கு நிலங்களை தானமா வழங்கியதா குறிப்பிடப்பட்டிருக்கு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஆனது, தனியா எழுதுங்க. தான் செய்த வேத வேள்வி சடங்குகள்ல நினைவாக பெருவழுதின்ற பெயர்ல புராண கதை பொறிப்புகளையும் கொண்ட நாணயங்களை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. நெடுஞ்செழியன், சேரன், சோழர், 5 வேளிர், குல சிற்றரசர்கள். இந்த யார் யாரெல்லாம் அந்த குல சிற்றரசர்கள் அப்படின்னு பார்த்தா திதியன், எழினி, எருமையூரான், இருங்கோ வேண்மான், பொருணன், இவங்க எல்லாம் கூட்டுப்படைகளா தலையாயங்கத்து போர்ல வந்து வெற்றி கொண்டதற்காக புகழப்படுகிறார்கள். இந்த சிற்றரசர்கள் யார் யாரெல்லாம் சிற்றரசர்களை வேலின்னு சொல்லலாம். மிளலை, முத்தூர், புதுக்கோட்டை மாவட்ட என்ற இடங்கள்ல வந்து கைப்பற்றி இருக்காங்க. அவங்க கைப்பற்றியதனால் பெருமை இவர்களே சேரும். அந்த கைப்பற்றியது கொற்கைக்கு தலைவன் என்றும் திருநெல்வேலி கடற்கரை பகுதியில் வாழும் மீன் பிடிக்கும் போர் புரியும் திறன் கொண்ட தென்பகுதி பரதவர்கள் தலைவன் என்றும் அவரை வந்து புகழ்றாங்க. இதெல்லாம் பாண்டியர்களோட இது வந்து நமக்கு முடிஞ்சது. அடுத்து தமிழ் திணை பகுதிகளில் சமூகம் எப்படி உருவாக்குச்சு. தமிழ் திணை பகுதிகள் அப்படின்னா நமக்கு வந்து குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை. ஸோ இதுதான் வந்து பின்புலத்துல இருக்க தமிழகம். இதுல வந்து எப்படி வந்து சமூகம் உருவாச்சு அப்படின்றது வந்து பார்ட் 2 வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த இது உங்களுக்கு தெரியும், குறிஞ்சின்றது எந்த இடம் அப்படின்றது தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. மலையும் மலை சார்ந்த பகுதி. இங்க வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல் வந்து இருந்தது. இது காடும் காடு சார்ந்த இடமும், கால்நடை மேய்ப்பது, அத்துடன் மாற்றிட வேளாண்மை செய்வது தொழிலா இருந்தது. மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம். பாசனத்தின் மூலம் கலப்பைகளை பயன்படுத்தி வேளாண்மை செய்வது. நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடம். இங்க மீன் பிடித்தலும் உப்பு உற்பத்தியும் முக்கிய தொழிலா இருந்தது. மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை. வறண்ட நிலப்பகுதின்றாலும் வேளாண்மை இங்க சாத்தியம் இல்லாதனால மக்கள் வந்து கால்நடை திருட்டையும் கொள்ளையடிப்பதையும் தொழிலாக கொண்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து அந்த அடுத்த பாட்டு வீடியோல நம்ம வந்து ரிமைனிங் வந்து பார்க்கலாம்.